பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மறதியை பொறுத்தவரையில் இந்த மறதி எப்படி ஏற்படுகின்றன்னு சொன்னால், எங்களுக்கு தொழுகையில எந்த அளவுக்கு எங்களுக்கு கவனம் குறைகின்றதோ, தொழுகையுடைய அந்த உயிரோட்டம் எங்களுக்கு எந்த அளவு குறைகின்றதோ, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த ஹுஷூவோடு அந்த அந்த அல்லாஹு தஆலா ஹுதுவோடு அல்லாஹ்வுக்கு அதாவது பயந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஒரு ஒரு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த ஒரு பயத்தோடு நாங்கள் நின்று அந்த தொழுகையை தொழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யாது, பெரும்பாலும் இந்த மாதிரியான மறதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படாது. ஆனால் இன்றைக்கு நிறைய எங்கள் மக்களுக்கு அதாவது மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு என்று சொன்னால், தொழுகைக்கு போனால் தொழுகையுடைய அந்த உயிரோட்டம் வருதில்லை. என்ன, தொழுகைக்கு போனதுக்கு பிறகுதான் எல்லா சிந்தனையும் வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனையும், வியாபாரம், தொழில், அது இது, குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே தொழுகை போனதான் பிறகு ஞாபகம் வரும். அப்ப இப்படியான ஒரு நிலைமையில நம்ம இருப்போம் என்று சொன்னால், அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, எங்கள் தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளை எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாமல் போயிடும். மனிதன் என்ற வகையில் எப்பயாவது ஒரு நாளைக்கு வாரதுன்றது அது வேற விஷயம். ஆனா சிலவங்களுக்கு என்ன செய்யும், எப்பயுமே இந்த மாதிரி மறதி வருதுன்னு சொன்னால் அவருக்கு என்ன, தொழுகிற என்ற நினைப்பு கூட அவருக்கு இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு நான் நினைக்கிறேன் நிற்கிறேன் என்ற நினைப்பு கூட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வுக்கு வணக்கங்கள் செய்யும் போது இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கற்றுத்தந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிறோம், அதாவது ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய சஹீஹ் முஸ்லிமில் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய அந்த செய்தியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித தோற்றத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இஹ்சான் என்றா என்னன்னு சொன்னாங்க. இஹ்சான் என்றா என்னன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் என்னன்னு சொன்னால், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நினைத்து நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன். ஹஜ்ஜா தொழுகைக்கு மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா வணக்கங்களும் சொன்னாங்க. நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு, இதுதான் மிக உயர்ந்த நிலை, இஹ்சானுடைய மிக உயர்ந்த நிலை, அல்லாஹ்வை பார்ப்பது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, சாதாரணமாக உலகத்தில் ஏதோ நாம மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பெரியவர்கள், நாட்டினுடைய பெரியவர்கள், மந்திரிமார்கள், இப்படி யாராவது முன்னால் வந்தா அவருக்கு முன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் அப்படியே இருக்க மாட்டோம். ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தனமாக உன்னை கணக்கெடுக்காம இருக்க மாட்டோம். நம்ம எவ்வளவு நம்ம நல்லா இருக்க முடியுமோ, எவ்வளவு கண்ணியமாக இருக்க முடியுமோ, ஏன்னா நம்மளை பார்த்துருவாரோ, நம்மளுக்கு என்ன நம்மளை பத்தி அப்படி நினைச்சிருவாரோ, இப்படி நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளவெல்லாம் நம்ம எங்களை என்ன செய்வோம், அதாவது நல்லா இருப்பதுக்கு நாம் முயற்சிப்போம். ஆனால் தொழுகையில் போனால் எங்கள் மக்களுக்கு என்ன, இன்னைக்கு நிறைய மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தினுடைய அதாவது அனைத்தின் மீது சக்தியுடையவனாகிய அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை மாத்திரம் நான் வணங்குகின்றேன், அவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் என்ன செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமது மக்களுக்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த இஹ்சானுடைய உயர்ந்த நிலை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் பார்ப்பதை போன்று நாங்கள் வணங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நிலையை சொல்கிறார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது போன்ற ஒரு எண்ணத்தில் உனக்கு வணங்க முடியலையா, அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் உன்னால வணங்க முடியலையா, ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் எண்ணத்திலே நீ உனது தொழுகையை, உனது ஏனைய வணக்கங்களை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சானை பற்றி சொல்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை 24 மணித்தியாலமும் எங்களுடைய எல்லா நொடிகளிலும் எல்லா வினாடிகளிலும் அல்லாஹு தஆலா எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை ஒரு முஸ்லிம் மறக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, எந்த நிலையிலும் தன்னை அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய பார்வை விட்டும் என்னால் எங்கும் ஓடி தப்ப முடியாது என்பதை ஒரு முஸ்லிம் மிக தெளிவாக நம்பிக்கை கொள்வான் என்று சொன்னால், அவனுடைய எல்லா வணக்கங்களிலும் என்ன செய்யும், இந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இந்த ரூஹானியத்தோடு உயிரோட்டத்தோடு அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த தொழுகையில் இந்த மறதி என்ற இந்த விஷயத்தோடு சேர்த்து இந்த இஹ்சானையும் நான் சேர்த்து சொல்லிக் கொள்கின்றேன் என்று சொன்னால், எங்களுக்கு கட்டாயமாக தொழுகையில வரவேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்ப்பதாக எங்களால் நினைக்க முடியாது சொன்னால், ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அன்புக்கும் பெருமைக்குரியர்களே, அப்பொழுதுதான் எங்களது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு இமாமுக்கோ அல்லது எங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவருக்கோ ஒருத்தருக்கு எப்படி பிழை ஏற்பட்டு விட்டது, மறதி ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால், இதை சில நேரத்தில் என்ன செய்வாங்க, இப்படி ஏற்பட்டு விட்டால் அந்த ஜமாத்து மக்களே, அந்த ஊர் ஜமாத்தோ அல்லது அந்த அன்றைக்கு தொலை வந்த மக்களே என்னமோ பெருசா பார்த்துருவாங்க, இவர் என்ன எண்ணத்தில் தொழுகிறாரு, இவர் என்ன இவர் மறந்துடுச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு இவங்களுக்கு எத்தனையோ குறைபாடு நடக்கும், இமாமுக்கு ஏதாவது ஒரு மறதி நடந்துச்சுன்னா அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி அது ஒரு பெரிய பூதாகாரமாக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதாவது இமாமும் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மறதி ஏற்பட்டதை பார்க்கின்றோம். ஒரு முறை லுஹர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவான ரக்காத் தொழுகை, 4 ரக்காத் தொழுவதற்கு 2 ரக்காத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சலாம் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு இது நடந்திருக்கின்றது. ஆனால் தினமும் ஒவ்வொரு ரக்காத் ஒவ்வொரு வக்திலும் நடக்குதுன்னு சொன்னால் அது எங்களோட தொழுகையில் உள்ள உயிரோட்டம் இல்லாது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக. எங்கள் தொழுகையில் என்ன உயிரோட்டத்தோட ஒரு அச்சத்தோட ஒரு பயந்த நிலைமை நாங்கள் தொழலன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் எப்பயாவது ஒரு முறை நடக்குதுன்னு சொன்னால் இது மனிதன் என்ற வகையில் நடக்கக்கூடிய. ரசூலுல்லாஹ்வுக்கு இது நடந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை எனக்கு தொழுகை சுருக்கப்படவில்லை, நான் மறந்து விட்டேன் என்று சொல்லிட்டு மீதியான ரக்காத்துக்களை தொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறதிக்காக சுஜூத் செய்தார்கள் என்ற அந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் சஹீஹான கிரந்தங்களில் சஹீஹான ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த மாதிரியான மறதி என்ற இந்த நிலைமை ஏற்படும் பொழுது குறைவான ரக்காத், அதாவது தொழுகையில கூட்டி விட்டோமா குறைத்து விட்டோமா அல்லது எண்ணிக்கையில் எங்களுக்கு குளறுபடி இருக்கின்றதா என்ற இந்த சட்டநிலைகளை நாங்கள் யோசித்து இந்த சட்டநிலைகளை விளங்கி, அதே நேரம் ருக்குனை நான் விட்டுவிட்டேனா, வாஜிபை நான் விட்டுவிட்டேனா, சுன்னத்தை நான் விட்டுவிட்டேனா என்ற இந்த நிலைமைகளை நாங்கள் விளங்கி அதற்குரிய அமைப்பிலே எங்களை தொழுகைகளை சம்பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.